ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 9 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் இந்த முதல் வார ஆராதனையில் நாம் காணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக அருளின அந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எப்படி அதை தியானிக்க உதவி செய்கிறாரோ அதற்காக நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் அந்த வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சும்மா வராது, கட்டாயமாக ஒரு மாறுதலை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கவனமாக கவனிக்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும். நம்ம வேதத்திலேருந்து எடுத்து அந்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியரின் புத்தகம் அதில் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவப்பிள்ளைகளே, இது ஒரு வார்த்தை தான், ஒரு வசனம்தான். ஆனால் இதுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது பாருங்கள், முதலாவது சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் கிட்ட பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் விழிச்சிருக்கிறாங்களா? யாராவது விழிக்கலைன்னா ஒரு கொட்டு கொடுங்க, வார பார்த்துக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம என்ன செய்யணும்? விழிப்படைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா முழிச்சு தான் இருக்கிறீங்க. சிலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கி தூங்கி எழும்புற மாதிரி இருக்குது. ஆனால் பாவம், அவங்க பலகீனம். ஆனால் நீங்கள் விழித்திருங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில், தேவ காரியங்களில், தேவனுடைய செயல்களில், தேவ சித்தங்களில் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு ஜெபமா, தேவ காரியமா, ஆண்டுடைய ஆராதனையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய காரியங்கள் என்று சொன்ன உடனேயே ஒரு விழிப்புள்ள அனுபவம் இருந்தால் அதை மாத்திரம்தான் நீங்கள் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் பவுல் தேவ மனிதன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. விழிப்பில்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம தூங்குவோம். ஆனால் அந்த தூக்கம் வேறு. அல்லேலூயா சொல்லுங்களா. அதுவும் ஓவராக தூங்குனா என்ன தான் உண்டாக்கும்? பிரச்சனை தான் உண்டாகும். தூங்கணும் தான். ஒரு பிரச்சனை, பலகீனம், அது இருந்தால் தூக்கம் வரும். ஆனால் வாழ்நாளெல்லாம் நான் தூங்கிட்டே தான் இருப்பேன்னா நீங்கள் எந்த விதத்துலையும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அந்த தூக்கத்தை அது ஒரு ஆசீர்வாத இழப்புக்குரியதாய் மாறிவிடும். அதுவே ஆசீர்வாதத்தை இழக்க செய்துன்னா ஆவிக்குரிய தூக்கம், ஆவிக்குரிய அசதி, தேவ காரியங்களில் நாம் நிர்விசாரங்கள், தேவ காரியத்தில் அசதிகள், தேவ காரியத்தில் விழிப்பற்ற தன்மைகள் உங்கள் ஆசீர்வாதத்தையே கெடுத்துவிடும். அல்லேலூயா. அநேக தேவ மகிமை இழக்க செய்துவிடும். பரலோக மகிமை இழக்க செய்துவிடும். அநேக நன்மைகளை அதை தடை செய்யும். அன்பு தேவ ஜனமே, ஆதலால் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி எனக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வை எனக்கு தாரும். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க?
ஆவிக்குரிய காரியங்களில், தேவ காரியங்களில் எனக்கு ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கையை தாரும், எனக்கு ஒரு விழிப்புணர்வை தாரும். தேவ சித்தம் என்ன என்பதை நான் விழிப்புணர்வுள்ளவளா என்னை மாற்றும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டுடைய காரியங்களில் விழிப்பற்ற செயல்களால் அநேக மகிமை இழந்து கிடக்கிற அனுபவமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஏன்னா அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. நான் இந்த செய்தியை நான் ஏதோ வேற ஒரு செய்தியை பார்த்து நான் எழுதி கொண்டுள்ள, கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தையை நான் தியானம் பண்ணி, நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எழுதி அதை உங்களுக்கு செய்தியாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமாக இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. பிரைஸ் காட். எல்லாரும் விழிப்பாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னத்தில் விழிக்கணும்? ஆவிக்குரிய காரியங்களில், தேவ காரியங்களில், தேவ செயல்களில், கர்த்தருடைய காரியங்களில் எனக்கு ஒரு விழிப்பை தாரும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். ஆமென். அல்லேலூயா. கட்டாயமாக எனக்காக பேசுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதலாவது விழித்திருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலம். விழிப்பில்லைன்னா எல்லா ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒவ்வொரு பணிகளுக்கு போனால் ஒரு விழிப்பு இல்லைன்னா எங்கேயுமே நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இல்லையா? ஒரு பேங்க்கில் நம்ம அப்படி ஒரு டியூட்டி பார்க்குறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்க்குறோம், இல்லை நம்ம ஒரு நைட் டியூட்டி பார்க்குறோன்னா விழிப்பு இல்லைன்னா எல்லா ஆசீர்வாதமும் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே போல் தேவனுடைய காரியங்கள்லேயும் ஒரு விழிப்புள்ள ஒரு இருதயத்தை, விழிப்புள்ள ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அதிகமாக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களாம். வசனம் சொல்லுகிறது பாருங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் அதில் 1வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்து படிக்க முடியுமா? கொஞ்சம் மைக்கில் படித்தா நல்லா இருக்கு. யாராவது மைக் இருக்கா? சரி. யோவேல் 1:5 சீக்கிரமாக படிங்க. சில காரியங்களை நான் உங்களுக்கு உணர்த்தி கடந்து போகிறேன். 1:5 வாசி. வெறியரே வெறியரே விழித்து அழுங்கள். நல்ல கவனிங்க. வெறியரே விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அழுங்கள், அது உங்கள் வாய் நின்று விலக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ வெறியரேன்னா இன்னைக்கு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு, ஆண்டவரை அறிஞ்சு இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் கிடக்கிற மக்களுக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, விழித்து அழுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தால் நம்மளை அறியாமல் நமக்கு என்ன வருது? எல்லாத்துலேயும் ஒரு தூக்கம், மயக்கம் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ விழித்து அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழிக்க வேண்டும். விழிக்க வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் விழிச்சா மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். மலையிலே சொல்லுங்களேன். அருமையானவர்களே, சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 3:5 வாசித்து பாருங்கள். அதே போல் 57:8 வாசித்து பாருங்கள். அங்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். என்ன சொல்லுகிறாரு? விழித்து கொண்டேன். படுத்து நித்திரை செய்தேன்னா எல்லாரும் தான் படுப்போம், எல்லாரும் தான் நித்திரை செய்கிறோம் இல்லையா? எல்லாம் தூங்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த படுக்கிறத அவர் சொல்ல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ படுத்து நித்திரை செய்தேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் நான் வசதியாக இருந்துட்டேன், ஆனால் இப்பொழுது என்ன ஆயிட்டேன்? விழித்து கொண்டேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் விழித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வெறியரே விழித்து அழுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்புக்கு எதுவாக வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலத்தில் விழித்து அழணும். ஆண்டவரே நான் தேவனுடைய காரியத்தில் விழிப்புள்ளவனா என்னை மாற்றுங்க. ஆமேன். தேவ சித்தங்களில் எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வை எனக்கு தாரும்.
தேவனுடைய திட்டங்களில் ஒரு விழிப்புணர்வை தாரோம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்காக தான் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். 57வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறாரு, 57வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே. பாருங்க, என் மகிமையே விழி. ஹல்லேலூயா. அப்போ மகிமை எப்போவுமே தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களாம். இந்த மகிமைக்குள்ள ஒரு விழிப்பு உண்டாக வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் மகிமை? நிறைய பேர் மகிமை இழந்திருக்கிறீங்க. அந்த மகிமையை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க வசனம் சொல்லுங்க, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். எப்படி சொல்றாரு பாருங்க, அதிகாலையில் சத்தமா சொல்லுங்க. எப்ப விழிப்பாராம்? அதிகாலையில் விழித்து. அல்லேலூயா. சிலர்லாம் வெயில் பட்டா கூட எழும்ப என்ன வராது, மனம் வராது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? வீணையே சுரமண்டலங்களே. அல்லேலூயா. அவர் எழும்பின உடனே எல்லாம் தயாராக இருக்கணும், எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். பாருங்க, அப்போ எல்லாத்தையும் ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். மலையிலே சொல்லுங்களா, நம்ம ஜெபம் பண்ணு எல்லாம் அப்படி இப்படி கொட்டாயெல்லாம் விட்டு எடுத்து பைய எழும்பி அடுத்தது பாட்டில் எங்கேயோ கிடக்கும், தலையணி பாட்டில் எங்கேயோ கிடக்கும். அல்லையிலே சொல்லுவோம்மா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இருக்கிற இடம் கூட சுத்தமாக இருக்கணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளை, வீணை சுரமண்டலம் எல்லாமே ஒரு ஒழுங்கு கிரமத்தை கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆயத்தப்பட்டு விழிக்கும் பொழுது அப்போ தான் ஒரு மகிமையை உங்கள் கண்கள் காணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமையை நம்ம சும்மா அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா. எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த மகிமையை கிடைக்கணும்னா கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விழிப்பை தாரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவரே சொல்கிறேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனால் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? விழிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்களும் சொல்ல போகிறீங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? உங்கள் படுக்கையை விட்டு எழும்புங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூங்குகிற அந்த அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வீழ்ச்சிகள், ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிற பலகீனம், ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிற தூக்க மயக்கங்கள் இன்றைக்கு மாறுமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை நீங்கள் காண போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நிலையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்க மயக்கம் வேண்டாம் தேவ பிள்ளைகளே. அவர் சொல்ல வீணையே. பிரைஸ் தி லார்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட ஆயத்தமாக இருக்குமா. தாவீது எழும்பினோன்னு எல்லாம் அப்படியே ரெடியாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டு ஸ்தோத்திரம். மிலிட்ரியில் திடீர்னு கமாண்டர் ஒரு இது கொடுக்குறாருன்னு இருங்க, எல்லாம் எழும்புங்க, ரெடியாக இருங்க, எதிரி வந்துட்டான்னு சொன்னான்னு. அப்போ ஒருத்தன், துப்பாக்கி எங்கே வச்சேன், குண்டு எங்கே போட்டேன்? அல்லேலூயா. ட்ரெஸ்ஸு காணையில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்றுன்னா தேடிட்டு கிடந்தான்னா அவன் தேடிய நிமிஷத்தில் அவன் சுட்டு பொசிக்கிட்டு போயிடுவான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. இவன் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் அவனை சத்துருவை வீழ்த்த முடியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஏன்னா 1 பேதுருவின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:7 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே புரிஞ்சு கொள்ளலாம். 1 பேதுரு 5:7 வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் 5வது அதிகாரமா 7-8 படிங்களா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அல்ல கவனிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இரண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? விழித்திருங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தெளிந்த புத்தி இருக்கணும், இரண்டாவது எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். அப்போதான் என்ன நடக்கும்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஏன்னா எதுக்கு ஆண்டவர் விழிக்க சொல்றான்னா, உங்கள் எதிராளியாகிய
பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. எல்லாம் பாருங்க, அவன் டூப்ளிகேட் சிங்கம், ஒரிஜினல் லயன் கிடையாது. அலையிலே சொல்லுங்களேன். ஆனால் சிங்கம் போல், இப்போ வந்து ஜப்பான் பெண்ணை போல் நிறைய இருக்கும் இல்லையா? அலையிலே சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா. இந்த மேடில் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்ன மாதிரி ஃபோன் ஜப்பானில் இறக்குனா கூட, இல்லை ஏதோ பெரிய பெரிய கண்ட்ரியில் வந்தால் கூட அதே போல் டூப்ளிகேட். அது 1,00,000னா இது உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அல்லையில சொல்லுவோம்மா. ஆனால் அது ஒரிஜினல் அல்ல. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை போல தான் தேவன் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இரண்டாவது கர்த்தர் சொல்றார், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய எதுக்கு பிசாசானவன். ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசு எல்லாருக்குமே எப்பவுமே எப்படி தான் இருப்பான்? எப்பவும் எப்படி தான் இருப்பான்? அவன் உங்கள்கிட்ட ஒன்றும் சொந்தம் கொண்டாட மாட்டான். அல்லையிலே சொல்லுங்களேன். சிலர் வந்து மேலே இருக்கிறவரையும் ஒரு கும்பிட்டுக்கிடியாவே, கீழே இருக்கிறவரையும். ஒரு அம்மா வந்து முன்னால் ஒரு கதை சொல்லுவாங்க. மேலே இருக்கிற சம்மனசையும் தொட்டு கும்பிடுச்சான், கீழே அவர் காலு கீழே ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அந்த அழகையின் சிலை பிசாசு, இதையும் தொட்டு கும்பிடுச்சான். அப்போ உடனே அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபாதர் கேட்டாராம், ஏம்மா மேலே இருக்கிறவரை தொட்டு கும்பிடுற, சரி, கீழே இருக்கிறவரை அம்மா தொட்டு கும்பிட்டேன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லிச்சான், மேலே போனால் அவர் பார்த்துக்குவார், கீழே போனால் அல்லேலூயா, மேலே போனால் அவர் பார்த்துக்குவாராம், கீழே போனால் இவர்கிட்ட பச்சம். இப்போ நம்ம அடிக்கடி தொட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அந்த உறவு அறந்து போகாமல் இருக்கேன் இல்லையா? அல்லேலூயா. சாத்தானிட்டு நீ எவ்வளோ நைஸ் பண்ணாலும், அல்லேலூயா, சாத்தானிட்டு எவ்வளோதான் நீ அன்பு கூர்ந்தாலும் அவன் ஒரு துளியும் ஒரு நாளும் அவன் நல்லவன் அல்ல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் வஞ்சகன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் எதிராளி பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் பூமியில் வரவில்லை. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களாம். ஆவிக்குரிய விழிப்பு உண்டாகட்டும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ காரியங்கள் உங்களுக்குள்ள ஒரு விழிப்பின் அனுபவத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. தேபேராளாகிய நான் விழிக்கும் மட்டும் என்று வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புத்தகத்தில். அல்லேலூயா. தேசங்கள் பாழாய் கிடக்கிறது, தேசங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு நீ எழும்பாத வரையிலையோ உங்கள் வீடு பாழா போயிடும், ஆத்துமாக்கள் பாழாய் போயிடுவார்கள். அருமையான தேவ ஜனமே, கனேக ஆவிக்குரிய காரியங்கள் பாழாய் போய்விடும். நீ தேவனுக்காக எழும்புவாயானால் கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு கருவியாக, அநேகருடைய வாழ்க்கையில் நீ தான் எழுப்புகிறதின் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக கர்த்தர் உங்கள் சந்ததிகளை கூட மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சாத்தான் வந்து எப்போவுமே எதிராளியாக இருக்கிறான். நம்ம நல்லா தூங்குறது, கொட்டாய் விட்டு தூங்குறது. ராத்திரி பார்த்தா ஜபம் இல்லை, பகலில் பார்த்தா ஜபம் கிடையாது. அருமையானுள்ளே, ஆவிக்குரியவர் வசனங்களை வாசிக்கிற அனுபவம் இல்லை. எப்படி அவன் கண்ணி வச்சுட்டே இருப்பான். அல்லேலூயா. நீ நல்லா தூங்கு. ஒரு இடத்துல வேதம் சொல்லுது இல்லையா, கோதுமைக்கு இடையில் அவன் என்ன கொண்டு விதைச்சிட்டு போனானா? சத்தமாக சொல்லுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாதா? கோதுமை மணிக்க இடையில் அவன் என்ன கொண்டு போட்டுட்டு போனான்? சண்டே கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, களைகளை கொண்டு போடுவான். இதை போல தான் சாத்தான். அது எப்போ போட்டான்? நித்திரை பண்ணும்போது போட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நித்திரையின் அனுபவங்கள் இனி காலம் செல்லாது தேவ பிள்ளையே. இனி எத்தனை காலம் நீ தூங்கி தூங்கி வாழலான்னு நினைக்கிற அந்த அனுபவம் போதும். இயேசுவுக்காக எழும்பு. ஹல்லேலூயா.
தேசங்கள் பாழாய் இருக்கிறது, குடும்பங்கள் பாழா கிடக்கிறது, நம்முடைய பட்டணங்கள் கிராமங்கள் பாழாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எழும்ப மட்டும் மக்களுக்கு விடுதலை இல்லை. நீங்க தேவனுக்காக எழும்புவீர்களானால், சத்தியத்திற்காக எழும்புவீர்களானால், சத்தியத்தை சொல்ல விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால், கட்டாயமாக உங்கள் மூலம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்கள் குடும்பங்களிலே சபைகளிலே தேவன் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா தேவ ஜனமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நல்லா பாருங்களாம். யாருக்கு பார்த்தாலும் செபிக்கணும்னு மனமே இல்லை, ஆண்டவரோடு போராடணும்னு மனமே இல்லை. ஆனால் செபதாகம் இருக்கிறவங்களை சும்மா வைக்கவே முடியாது. அவங்க போன இடத்துல வந்த இடத்துலலாம் ஒரு பெரிய விழிப்பின் அபிஷேகம் அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மகிமை அவர்களை மூடிக்கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள ஏவி கொண்டே இருப்பார். ஏன்னா ஒரு செபாவியின் அபிஷேகத்தை, ஒரு விழிப்பின் அபிஷேகத்தை, ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறது. அவர்கள் சும்மா இருக்கவே முடியாதென்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அன்பு தேவ ஜனமே, விழிப்பை எனக்கு தாரும். ஆமென். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியரின் புத்தகம், அங்கு நீங்கள் ஒரு வசனம் இருக்கு பாருங்கள், 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் 14வது வசனம் நினைக்கிறேன். 5வது அதிகாரத்தில், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதலால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆதலால் தூங்குகிற நீ விழிக்க வேண்டும். ஆமென். எத்தனை காலம் அப்படியே தூங்கி தூங்கி வாழ்ந்துட்டு இருப்பீங்க தேவ ஜனமே. இது ஆவிக்குரிய தூக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சரீர பிரகாரமான தூக்கத்தை, அதுவும் டேஞ்சர் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நான் சிலர் பாரு எழும்பவே மனசு வராது, கட்டிலே தஞ்சன்னு கிடக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் டிவி பார்த்துக்கிட்டே கட்டிலில் கிடந்து வேற இந்த முறுக்கு தீனிலாம் சாப்பிட்டுட்டு அப்படி டிவி பார்க்கறது. தூக்கம் உனக்கு வருது நல்லா. ஆனால் கர்த்தருடைய சமூகம் இன்னைக்கு கடைசி காலம். அல்லேலூயா. வீடு பாழாக கிடக்குது, குடும்பம் பாழாக கிடக்குது. உனக்கு வேற டிவியை பார்த்து கொண்டு அப்படியே கடலையை பொறிக்கிறதும், அப்படியே ஒரு இன்பமாக கட்டிலில் படுத்து கிடக்கிறதும். அன்பு தேவ ஜனமே, சந்தோஷமாக இருக்க, ஆனால் ஒழுங்கின்மையான சந்தோஷம் உனக்கு வேண்டாம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய காரியத்தில் நீ மகிழ்ந்துரு, கர்த்தருடைய சமூகத்தில் நீ மகிழ்ந்துரு. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கடைசி காலம், இனி காலம் சொல்லாது. இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அதெல்லாம் தான் வேதம் சொல்லுகிற, தூங்குகிற நீ என்ன செய்? விழித்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ என்ன செய்? விழித்து. யாரை விட்டு எழும்பணுமா? மரித்தோரை விட்டு. மரித்து போன அநேகர் கிடக்கிறார்கள். அந்த மரித்தவர்களுடைய கூட்டத்தில் நீ இருக்கிறதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஜீவன் உள்ளவர்களுடைய கூட்டத்தில் சேர்க்கப்படும்படியாக, தேவனுடைய நித்தியத்தில் சேர்க்கப்படும்படியாக, தேவ ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள கடந்து போகும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. அப்பொழுது அப்ப எழும்புனாதான் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நீ எழும்பினால் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரகாசம் இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, உன் வாழ்க்கை மகிமையாக இல்லை, மகிமை இழந்திருக்கிறீங்க. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தூங்குகிற அனுபவத்தை விட்டு எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறணும்னா தூக்கத்திலே இருந்து நீ வெற்றி பெற மாட்ட. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படிப்பில் நீ வெற்றி பெற வேண்டுமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸாம் நாள் வரலையும் அப்படியே உறங்கி வாழ்ந்துக்கிட்டு, நாளைக்கு எக்ஸாம்னா
இன்னைக்கு நீ எழும்பினா முடியாது. எழும்ப வேண்டிய காலத்தில் எழும்பு. அல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமைகளை செய். உனக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதின் காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நேர்த்தியாய் செயல்படுவீர்களானால் அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தை ஊற்ற முடியும். கிறிஸ்து உங்களில் பிரகாசிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆதலால் என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? எனக்குள்ள இயேசு பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படின்னா நீங்கள் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. அல்லேலூயா. மரித்து கிடக்கிற அனுபவத்தோடு போய் கலந்து கொள்ளாதுங்க. வேண்டாத காரியத்தை ஒதுக்கி தள்ளுங்க. நீங்கள் இயேசுவோடு கலந்துருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை அர்ப்பணித்திருங்கள். கர்த்தருடைய காரியத்தில் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தின் மகிமையை ஊற்றி உங்களை அபிஷேகித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசிப்பார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் ஒரு பிரகாசத்தை ஊற்றுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளும் மாறும். பாவ இருளு, சாப இருளு, மரண இருளு, எல்லா இருளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் மகிமையை கர்த்தர் உங்கள் முகத்தில் அந்த மகிமையை ஊற்றுவார். உங்க குடும்பத்துக்குள்ள அந்த மகிமை இறங்கி வரும். அந்த உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் பிரகாசம் வரும் பொழுது மரித்து போன அனுபவங்கள், மரண கண்ணிகள், மரண கிரியைகள் அழிந்து போய் உங்க வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதில் அன்பு தேவ ஜனமே, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து, அப்படி எழும்பும்போது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள பிரகாசிப்பார். அல்லேலூயா. இயேசுவோடு எழும்பு. சத்தியத்துக்காக எழும்பு. அதிகாலமே இருட்டோடு இயேசப்பா எழும்பி எங்கே போனார்? வனாந்திரமான ஒரு இடத்துல செபிக்க போனார். அல்லேலூயா. அதனால் முக்கியமாக நம்ம எழும்ப வேண்டியது எதற்காக? நான் இன்னைக்கு சொல்லிகிட்டே போனால் ஒரு பாயிண்ட் கூட சொல்லி முடிக்க முடியாத அன்பு தேவ ஜனமே. அல்லேலூயா. ஆனால் நான் கடந்து போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஆழங்கள். நீங்கள் ஏசப்பாக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தாலே இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாய் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லா உற்சாகமா பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் பிரகாசிக்கணும்னா, எதற்காக நீங்கள் எழும்பணும்னு சொன்னால், நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாவது எழும்ப வேண்டிய காரியம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், வெளிப்படுத்தல் 16:15 வாசித்து பாருங்கள். அப்போது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவக்கிரியைகளிலிருந்து நம்ம எழும்பணும். வசனம் சீக்கிரமாக படிக்கலாம். திருடனை போல் வருகிறேன். இதோ திருடனை போல் வருகிறேன். கவனமாக கவனிங்க. தன் மானம் காணப்படத்தக்கதாக மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. நல்லா பாருங்க, இது மானம் காணப்படன்னா நமக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த பாவ கிரியைகள். அல்லேலூயா. 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 சொல்லுங்க, சொல்லுவாங்க இல்லையா? மானம் கப்பல் ஏறிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ மானம், இன்னைக்கு நம்ம சில ரகசியமான காரியங்கள், சில விதமான பாவக்கிரியைகள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டவரோடு வாழாத தன்மைகள், இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. நல்ல கவனிங்க. மானம் காணப்படத்தக்கதாக. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ ஒழுங்கின்மையாக ஒரு பொம்பளை பிள்ளை நடந்தால் எப்படி இருக்கும்? ஒழுங்கின்மையாக ஒரு ஆம்பளை பிள்ளை நடந்தால் எப்படி இருக்கும்? இது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லையே எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்குன்னா, தேவனுடைய காரியங்களில் மானம் ஒரு நாள் கலைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சகலமும் வெளியரங்கமாய் கொண்டு வரப்படும். சகலத்தின் நியாய தீர்ப்புக்குள்ள ஆண்டவர் நிறுத்துவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்றைக்கு நீங்க உங்கள் மானம் காக்கப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, உங்கள் மானம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், உங்கள் நிர்வாணம் காணப்படாமல் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் விழித்து தேவனோடு கூட சேருங்கள். அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு, நல்ல கவனிங்க, விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? வஸ்திரம் என்று சொல்லும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. வெண் வஸ்திரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. திருவிருந்துக்காவது வெண் வஸ்திரம் போடுங்கன்னு சொல்கிறோம். ஆனாலும் சிலர் என்ன தான் சொல்லுங்க, அங்கே என்ன இல்லை, விழிப்பு இல்லை. அல்லேலூயா. உறக்க மயக்கம் அது கேட்குது, ஆனாலும் கேட்கல. தெரியுது, ஆனாலும் தெரியலை. புரியுது, ஆனாலும் புரியல. பிரியமானவர்களே, குற்றப்படுத்தி சொல்ல, ஆண்டவரோடு வாழுகிறதுல ஒரு விழிப்புள்ளவர்களாக மாற ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர், நான் உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆமென். மனுஷனுக்காக அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களாம். சபையை கனப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தை கனப்படுத்த வேண்டும். கரங்களை தட்டி சோதரியுங்கள். தேவனுடைய ஜனமே, இன்னும் கிருபைகளை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம அப்படியே இருப்பேன்னா அப்படியே ஓடிட்டு இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களாம். தேவனுக்காக ஒரு வைராக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஜனமே, இன்னும் கிருபைகளை பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, மானம், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மானம் வெளிப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் விழித்து கொண்டு என்ன செய்யணும்? வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களும் கரைப்படக்கூடாதபடி காக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா கொடுத்த இலவசமான ரட்சிப்பை நீங்கள் கரைப்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு பாவ அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த கிருபையை நான் இன்னும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு தேவ ஜனமே, விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறிவிடும். அல்லேலூயா. ஏன்னா பாவக்கிரியைகள், பாவ காரியங்களோடு கூட நீங்கள் அப்படியே கலந்திருந்து எப்படியோ வாழ்ந்து முடிக்கலாம் என்று சொன்னால் ஒரு நாளும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, மானம் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் குலைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் எவ்வளோதான் ரகசிய பாவங்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்தாலும் சரி, உங்கள் கண்களை மூடி விடலாம். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வெளிப்படுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். நியாய தீர்ப்பில் கட்டாயமாக அது முந்திக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆதலால் தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களாம். இரண்டாவது வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் விழிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வசனம் வாசிக்கும்போது மார்க்கு 13வது அதிகாரம் 33வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்து ஒருத்தர் வாசிக்கலாம். மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, விழித்திருந்து ஜெபிக்கணுமா. அல்லேலூயா சொல்லுங்களாம். பேசப்பாக வருக பல காரியம் இன்னைக்கு எல்லாமே அடையாளம் நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்போ அடையாளம் நடந்துக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெப வாழ்க்கையில் ஒரு விழிப்புள்ள அனுபவம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அந்த விழிப்பு இருக்குது ஜெபத்தை குறித்து? பிரைஸ் தி லார்ட். ஏதோ காலையில் ஜெபிச்சாச்சு போதும், ஜெபக்குழுவில் ஜெபிச்சாச்சு போதும், என்னைக்கோ ஒரு நாள், அப்படி அல்ல. உண்மையாக அந்த ஜெப வாழ்க்கையில் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு ஜெபிக்கிற தன்மை உடையவர்களாக இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறதுல விழித்திருந்து ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 26வது அதிகாரம் மத்தேயு 26ல் அங்கே வாசிக்கும்போது 39 வாசித்து பாருங்கள். 39 சில வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது புரியும்.
சீக்கிரமா வாசி. சற்று அப்புறம் போய் ம் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 38 இருந்து படிங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று பாருங்க. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கத்துக்குள்ளே இருக்குது. அலையிலே சொல்லுங்களாம். இது கஷ்டமான டைமில் தான் இன்னும் எல்லாரும் என்ன செய்வாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க கேட்பாங்களா இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பாவே சொல்கிறார், என் ஆத்துமா என்ன துக்கம், மரணத்துக்கு எதுவான ஒரு துக்கத்தில் நான் இருக்கிறேன், நீங்களும் என் கூட இருந்து என்ன செய்யுங்க, இங்கே தங்கி விழித்திருங்கள். அல்லேலூயா. எதற்காகன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அடுத்த வசனம் 41வது வசனம் வரை வாசிக்கும்போது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிரச்சனை, பாடு, சோதனை, துன்பங்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் அன்பு தேவஜனமே, நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கிற அந்த அனுபவம் இல்லாட்டா ஒரு அருமையானுள்ளே நீங்கள் ஒரு ஜெயத்தை பெற முடியாது. அன்றைக்கு சீசர்கள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவங்களுக்கு அப்போ தான் என்ன வருது, நல்ல தூக்கமாயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் பாருங்கள் வீட்டில் தூங்க மாட்டாங்க, ஆனால் ஜெப வீட்டில் வந்தவுடனே எப்படி தூக்கம் வருது, ஹாயின்னு அப்படியே தூங்கிடுறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் ஜெப வீட்டில் தூங்குறது ஒரு பக்கத்தில் அது வேதனையாக இருக்குது. ஆனால் விழிப்புள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ காரியத்தில் ஆண்டவர் ஜெபத்தில் எனக்கு ஒரு விழிப்பை தாரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் படுக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் விழிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜெபத்தில் விழிக்கிற ஒரு தன்மையை தாரும். இரவும் பகலும் ஆண்டவரோ போல ஒரு தன்மைகளை எங்களுக்குள்ளே கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அதிகமான கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர் சொல்லுவார், சோதனைகளுக்கு உட்படாதபடி நீ இப்போவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது, உங்கள் குடும்பங்களில் ஏதோ ஒரு தீமை நடக்க போகிறது என்பதை ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். அதற்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். ஒரு விழிப்பு உணர்வு உனக்கு தேவை. ஜெப காரியங்களில் உனக்கு ஒரு விழிப்பு உண்டாக வேண்டும் என்பதை கர்த்தர் வாஞ்சையோடு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே நல்லா அசதியை கேட்டுக்கிட்டு ஆமாம் வரும்போது பார்க்கலாம். நிறைய பேர் அப்படி தான், வரும்போது பார்க்கலாம் வந்தால் பார்க்கலாம். வந்த பிறகு ஐயோ ஐயோன்னு அடித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போவே நீங்கள் என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இரவில் விழிக்கணும். கரையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உன்னை தனியாக போய் செபிக்கணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வை தாரும். குடும்பம் எல்லாம் அப்படியே பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் ஒருவேளை வேலை செஞ்சிட்டு இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. யாக்கோபு இரவு முழுவதும் போராடினார். என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உங்களை போக விடமாட்டேன்னு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவ ஜனமே, ஜெப வாழ்க்கையில் ஒரு விழிப்பு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் பாட முடியலை, என்னால் துதிக்க முடியலை, என்னால் ஆண்டவருக்காக வாழ முடியலை, என்னால் முடியலை தான். முடியாத போது தான் கர்த்தர் சொல்லுகிறார், பலகீனத்தில் தான் என் பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமோ பலகீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியானவர் உற்சாகத்துக்குரியவர். தேவ பலன் உங்களுக்குள்ள வந்தாலே உங்களை கண்டிப்பாக உங்கள் பலகீன நேரத்திலையும் கர்த்தர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா.
நீங்கள் ஜெபிக்கிறது உங்கள் பலன் கிடையாது, என் பலன் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது உங்கள் பலன் கிடையாது. நீங்கள் தேவனுக்காக நிற்பது உங்கள் பலன் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் உங்களை கொண்டு விசேஷமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவச்சனமே, செப வாழ்க்கையில் எனக்கு ஒரு விழிப்பை தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்திலையும் நான் ஓடணும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. தனி ஜெபத்தில் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. குடும்ப ஜெபங்களில் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீடுகளில் எனக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை தாரும். நீங்கள் காலேஜில் இருந்தாலும் பரவாயில்லை அன்பு தேவ பிள்ளைகளே, காலேஜில் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அது உங்கள் பழக்கத்துக்குள்ள வருமானால் கட்டாயமாய் ஒரு எழுப்புதலை காண்பீர்கள். ஆமென். ஒரு நாள் அந்த ஜெபத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாக ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் உங்களால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் விடவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய பேருக்குள்ள அந்த விழிப்பு இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, தியாகம் இல்லை. தேவனுக்காக எதை செய்யணும் ஆனால் எல்லாம் செய்வாங்க பாருங்கள். வீட்டில் வேலை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், எல்லாம் 24 மணி நேரம் உனக்கு வேலை தான். அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கணுன்னா என்ன இல்லை, நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் விழிப்பில்லை. இன்னைக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு சீசர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் போனதுனால எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இரவு அவங்க நிம்மதியாக தூங்குனாங்களா? நிம்மதியாக தூங்குனாங்களா? வசனம் படித்து பாருங்கள், தூங்கலை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, நான் ஜெபிக்காமலே எப்படியோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டே நல்ல நிம்மதியாக உறங்குவேன், நிம்மதியாக தூங்குவேன். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வீட்டில் ஜெபிக்காம, நீ தேவனுக்கு உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்காம, கணவனாருக்காக ஜெபிக்காம, மனைவிக்காக போராடாமல் தேவ பிள்ளையை நீ சமாதானமாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஜெபாவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் சும்மா இருக்கவும் முடியாது. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளோ டயர்டாக இருக்கட்டு, எவ்வளோ பாடாக இருக்கட்டு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டு, அதையும் கூட பொருட்படுத்தாதபடி செபிக்கிறவர்கள் தான் செப வீரர்களாக, செப வீராங்கனைகளாக கர்த்தர்களை அபிஷேகித்து வைக்கிறார். அல்லேலூயா. முடியாதுதான். மாம்சமோ என்னவா இருக்கு, பலகீனம்தான். ஆனால் ஆவியானவர் உற்சாகத்தோடு உங்களை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். தேவ பலன் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆதலால் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அதிகமாக ஜெபிக்கிறவங்களாக மாறுங்க. இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, எதில் நீங்கள் விழிப்படைய வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவஜனமே, ஆவிக்குரிய காரியங்களில் விழிப்படையணும். ஜெபத்தில் நீங்கள் விழித்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது, அவருடைய வருகையை குறித்து வாசித்து பாருங்கள். லூக்கா 12வது அதிகாரம், அதில் 37, அதில் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். 37ல் இருந்து 2 வசனம். எஜமான் வரும்போது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். நல்ல கவனிங்க. எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. எஜமான் என்ன செய்ய போறாரு? சீக்கிரமாய் வரப்போகிறார். அதில் நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா, ஒரு எஜமான் வீட்டு எஜமான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அல்லேலூயா. நான் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அதுவரையில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீட்டை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் எப்படி போயிட்டு வருவேன்னு சொன்னாரா, வரமாட்டேன்னு சொன்னாரா? வருவேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த வீட்டு எஜமான் அவர் போனார், இனி அவர் எப்போ வர போகிறாரு? நம்ம என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி வாழலாம். அல்லேலூயா. அப்படி இருந்தால் ஒரு நாள் எஜமான் இவர்களை தூங்குகிறவர்களாய் கண்டுபிடிப்பாரானால், ஹல்லேலூயா,
அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுவதும் பறித்தெடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆதலால் எஜமானாகி இயேசு மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே ஒரு விழிப்புணர்வோடு கூட ஒரு ஊழியமா, அல்லேலூயா, ஒரு ஜெப ஊழியமா, அன்பு தேவ ஜனமே, ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமா, தேவனுடைய காரியங்களில் விழிப்பாய் செயல்படுங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஜெப பாருங்க, அவர் போயிட்டாரு, எஜமான் வரும் பொழுது இப்போ என்னவா இருக்கணுமா? விழிப்பாக இருக்கணுமா. பிரைஸ் தி லார்ட். அது நீங்கள் 37 இருந்து சீக்கிரமாக 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ எஜமானாகி இயேசு திரும்ப வரப்போகிறார். ஆமென். அவர் வருகிற நாட்களில் நீங்களை நான் எப்படி இருக்கணுமா? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, 10 கன்னியர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? 10:25 இல்லையா? இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தியற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் தீவட்டிகளோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆனால் புத்தியற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? எண்ணெயும் கொண்டு போகல, தீவட்டியும், அது பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர் வரும்போது பார்த்துக்கிடலாம். அப்போ தேடி கண்டுபிடிச்சி விளக்கை எடுத்துடலாம். விளக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அல்லேலூயா. சிலர் அப்படி தான் நினைக்கிறேன். அன்னைக்கு மனம் திரும்பிடலாம், ஏசப்பா வரும்போது அன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் காலம் போட்டு இவையெல்லாம் முந்தி போய் ஜெபத்துக்கு போகிறாங்க. நமக்கு இன்னும் நாள் இருக்குது. சிலர் சொல்லியது நாளைய தினம் நம்ம கையில் இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பதை கூட நீ அறியாயே. அல்லேலூயா. அதனால் அவருடைய வருகை உண்டு. செப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். அடுத்தபடி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வருகைக்கு நீ விழிப்பாயிரு. அல்லேலூயா. 10 கன்னியர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? மணவாளன் வரப்போகிறார் என்ற சத்தம் தொனித்த மாத்திரத்திலே அவர்கள் ஆயத்தத்தோடு கூட மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள். அல்லேலூயா. தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் தேவனோடு கூட போய் தேவனோடு வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் 5 பேர் நிர்விசாரத்தோடு கூட அருமையானுள்ளே விழிக்கக்கூடிய இருதயம் இல்லாதபடி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடந்து போகலாம் என்று நினைத்த 5 பேர்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்பு தேவ ஜனமே, உங்களை விசேஷித்தவர்களை மாற்றத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் எனக்குள்ள ஒரு விழிப்பின் அபிஷேகத்தை தாரோம். நான் இன்னும் தூங்கி தூங்கி வாழ்கிற வாழ்க்கை போதும். ஆவிக்குரிய தூக்கங்கள் போதும். தேவனுக்காக செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை இனி என் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாரோம். தேவ சித்தம் என்ன என்பதை கேட்டு அறிந்து விழித்தெழுவீங்கன்னா கர்த்தர் உங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவச்சனமே, வருகைக்கு உரிய காரியங்களில் விழிப்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செபத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜெபத்தை சொல்லிகிட்டே போகலாம், நமக்கு நேரங்கள் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் ஜெப வாழ்க்கையில் எனக்கு ஒரு விழிப்பை தாரும் ஆண்டவரே, உங்கள் வருகையில் எனக்கு ஒரு விழிப்பை தாரும் என்று சொல்லி அதிகமாக வாஞ்சியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதிகமாக அதுக்கு மட்டும் இல்லை, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது விழித்திருங்கள், இரண்டாவது என்ன பார்க்குறோம்? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பைபிளில் இருக்கு இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆதலால் தேவ பிள்ளைகளே,
விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அதில் எப்படி இருங்க? நிலைத்திருங்கள். அல்லேலூயா. பைபிளில் இயேசுவா சொல்றார், உங்கள் விசுவாசம் எங்கே? பிரைஸ் தி லார்ட். உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல விசுவாச பிள்ளைகளாக இருந்தவங்க கூட விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொன்னபடி விசுவாச இன்னைக்கு உடைந்து போயிற்று. அநேகருடைய விசுவாசத்தை சத்துரு ஒன்றையெல்லாம் ஆக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசத்தில் வளரக்கூடிய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, எதில் இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனால் ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அருமையானவர்களே, விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நீதி உள்ள நியாயாதிபதியாகி இயேசு ஒரு நாள் வெளிப்படுவார். அன்றைக்கு விசுவாசத்தில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ கிரீடத்தின் ஆசீர்வாதத்தை நீதி உள்ள நியாயாதிபதியாகிய தேவன் உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆதலால் விசுவாசத்தை விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? புருஷராயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த புருஷரை குறித்து நான் பார்க்கும்போது, இது என்னடா புருஷராயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் புருஷன் முக்கியமாக இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்மா. கணவன் மனைவி. இப்போ அதை நான் வசனம் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருக்கு இல்லையா, 2வது அதிகாரத்தில் 24 இருக்குது. அதை போல் அநேக காரியங்கள் இருக்குது. ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் பாருங்கள், அதில் 24வது வசனம் வாசிக்கலாம். அதுபோல் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:23 குடும்பத்தில் புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்கார்? தலையாக இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அல்லேலூயா. அதை போல் அருமையான பிள்ளைகளே, முதல்ல குடும்பத் தலைவர்களை புருஷர்களாக சொல்லப்பட்டிருக்கு. 2வது தூதர்களையும் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. தானியேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரம், அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பொற்சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொன்னபோது அவர்களை புருஷர்களாக அங்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த 3 புருஷர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தானியேல் 3:23 சொல்லப்பட்ட 3 புருஷர்கள். அல்லேலூயா. அப்போ புருஷர்கள்னால் ஒரே தன்மை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம வீட்டிலலாம் புருஷர்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது. எல்லா வீட்லேயும் அப்படி இல்லை, சில வீடுகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஆனால் நிறைய வீட்டில் புருஷர்கள், ஆனால் அதுக்கு தகுந்தபடி தான் அந்த புருஷர்களும் இருப்பாங்க. சில இடங்கள்லாம் மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும் இல்லையா. அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற புருஷர்கள் வித்தியாசமான அனுபவம் கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாருங்க, பொற்சிலையை வணங்க மாட்டோன்னு புருஷர்களாக நின்றார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் ஒரு புருஷனாக வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யோபுட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார்? இப்போ புருஷனை போல் நீ இடையை கட்டி நில்லு பார்ப்போம். அல்லேலூயா. நீ பெரிய ஆளுன்னா நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ என்ன செய்? உத்தரவு கொடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு புருஷன் சொன்னால் அது ஒரு விசேஷித்த தன்மை உடைய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கணவன் மனைவி காரியமும் அப்படிதான். ஆனால் நமக்கு தான் அந்த வேல்யூ தெரியல அன்பு தேவ ஜனமே. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. கடைசியாக பார்க்குறோம், அருமையான புருஷர்கள்
தூதர்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 18வது அதிகாரத்தில் சில வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோத்திரம், ஆதியாகமம் 2வது வசனம் படிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே 3 புருஷர்கள் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே கண்களின் கிருபை கிடைத்ததானால். புரியுதுங்களா? இது மனுஷர்கள் அல்ல, தூதர்கள். அல்லேலூயா. அதே 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 19:8 சொல்லப்பட்டிருக்கு. என்ன புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அது போதும். ஆனால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும் அந்த புருஷர்களை குறித்து, அது முக்கியமாக தூதர்களை குறித்தாக சொல்லப்பட்டிருக்கு. 32வது அதிகாரம் ஆதியாகமம் 32 அதில் 44 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு தூதனோடு யாக்கோபு போராடுகிறான். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசித்து பாருங்கள், சீக்கிரமாக படிங்க. அவர் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினதுனாலே நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபை தொடை சந்து நரம்பை தொட்டபடினால். 32:24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. எத்தனை வசனம்? 24. 32:24 வாசிங்க. விடியும் அளவும் அவனுடனே போராடி. பாருங்க, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் என்று சொல்லுகிறது யாரை சொல்லியிருக்கு? 3வது தூதர்களை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி குடும்ப உறவையும் சொல்லியிருக்கிறது. கடைசி ஒரு புருஷனை குறித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் நீங்கள் ஒரு வசனம் இருக்குது, 2 கொரிந்தியர், அதில் 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11:2 வாசித்து பாருங்கள். 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். யாரு புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான புருஷன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? அப்போ கற்புள்ள கன்னிகைகளாக உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான புருஷருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாகத்தான் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். மலையிலே சொல்லுங்களா? அதனால் அன்பு தேவ ஜனமே, இன்னும் ஒத்த வசனம் இருக்குது. நம்ம சொன்னால் இன்றைக்கி நம்ம நேரம் பத்தாது. ஆதலால் தேவ சமூகத்தை கனப்படுத்தி நீங்கள் விழிப்புள்ள ஒரு அனுபவத்தோடு கூட மாற உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயாம். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயாம். அப்போ திடன் கொள்ளுங்கள்னா, பவுல் ராயனுக்கு முன்னால் நிற்கிறதுக்காக பவுலை தேவன் திடப்படுத்தினார். பவுலே திடன்கள். அல்லேலூயாம். அப்போஸ்தலர் 23:11 சொல்லுகிறது, பவுலே திடன்கள். அல்லேலூயா. நான் உன்னை ராயனுக்கு முன்பாக நிற்க பண்ணுவேன். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களை கர்த்தர் திடப்படுத்தி உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். எந்த விதமான சந்தேகம் படாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற திடன் கொள்ளு. அப்படின்னா தேவ காரியங்களில் யோசுவா பார்த்தாண்டு சொன்னார், நீ திடன் கொள், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு தேவன் இருக்கிறார். ஆமென். உங்களை திடப்படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். தாவீதை திடப்படுத்தின தேவன் உங்களையும் திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதில் நாம் எல்லா தேவ ஜனமும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, விழிப்புள்ள அனுபவத்தை தாரும். முதலாவது தகப்பனே, உம்முடைய காரியங்களை நாங்கள் விழித்தெழும்ப உதவி செய்யும். ஆண்டவரே,
இரண்டாவது ஜெப வாழ்க்கையில் விழிப்புள்ளவர்களாக மாற்றும். உம்முடைய வருகைக்குரிய காரியங்களில் ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு தாரும் தகப்பனே. விழிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, திடன் கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, மூன்றாவது நாங்கள் வாசித்தோம், புருஷராயிருங்கள். நாங்கள் புருஷர்களாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. மனைவி வாழ்க்கையில் ஒரு புருஷத்துவம், ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு புருஷத்துவம் வாழ்க்கை ஆண்டவரே. பரிசுத்தவான்களை போல புருஷர்களாய் வாழுகிற ஒரு பாக்கியத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தான் மெய்யான புருஷன். நாங்கள் ஒரு மணவாட்டிகளாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிருபை தாரும். மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை பலப்படுத்துங்க, திடப்படுத்தும். பவுலே, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அப்படி எதிலெல்லாம் திடனற்று கிடக்கிறாங்களோ, பலனற்று கிடக்கிறாங்களோ, சோர்ந்து கிடக்கிறாங்களோ, அந்தந்த காரியத்தில் நீங்கள் திடப்படுத்துங்க. உங்கள் அபிஷேக கரம் இறங்கி வருவதாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் பரிசுத்த கரத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி கரங்களில் மூடுங்க, அபிஷேகிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய நிலையிலே விழிப்புணர்வின் அபிஷேகம் உண்டப்படட்டும். மரித்து கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, நிர்விசாரமாக இருக்கிற எல்லா தன்மைகளும் மாறி ஆவிக்குரிய காரியங்களில் விழித்து எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும். எல்லா வார்த்தைகளையும் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.